கன்னியாகுமரி அருகே 5 கிராமங்களை உள்ளடக்கி அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டம். வரும் அக்டோபர் 1ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை. கடந்த ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் ஆய்வு முடிவு வெளியீடு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை திசை திருப்புகிறார் சந்திரபாபு நாயுடு என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி சுப்பா ரெட்டி குற்றச்சாட்டு. திருப்பதி கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து சந்திரபாபு நாயுடு சத்தியம் செய்ய தயாரா என கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் விருப்பங்கள் நிறைவேற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என பிரதமர் மோடி பரப்புரை. பயங்கரவாதிகளின் சதி திட்டங்களை முறியடித்து தேர்தலை நடத்தி வருவதாகவும் பெருமிதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமற்றது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. ஒரு கட்சியின் பேராசைக்கு இந்தியாவின் ஜனநாயகம் ஒருபோதும் அடிபணியாது என விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் குற்றச்சாட்டு. யாரோ ஒருவர் வைக்கும் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க முடியாது என செல்வ பெருந்தகை தகவல். சிவகங்கையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 5 பேர் கைது. காவல்துறையினரிடமிருந்து தப்பியோட முயன்ற 2 காயம். பிரபல கொரியர் நிறுவனங்களில் இருந்து பேசுவது போல தொடர்பு கொள்ளும் மோசடி ஆசாமிகள். பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க சென்னை மாநகர காவல்துறை அறிவுறுத்தல். சென்னை துரைப்பாக்கத்தில் துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வீசப்பட்ட பெண்ணின் உடல். கொடூரச் செயலில் ஈடுபட்ட இளைஞர் கைது. சிறந்த நடன இயக்குனர் விருது அறிவிக்கப்பட்ட ஜானி மாஸ்டருக்கு சிக்கல். பெண் நடன கலைஞர் அளித்த புகாரில் கைது. ஹரியானாவில் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2100 ரூபாய் நிதி உதவி என பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை. காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் என அறிவித்த நிலையில் வாக்குறுதி. அமெரிக்காவில் கடன் வட்டி விகிதங்கள் 0.5% குறைப்பு. இந்திய சந்தைகளுக்கு அந்நிய முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்பு. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டது அஸ்வின் ஜடேஜா இணை. முதல் நாள் முடிவில் இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 339 ரன்கள் குவிப்பு.